ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரக்கோலி பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். ப்ரக்கோலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரக்கோலி வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டிங், நம்மளுக்கு வந்து சத்தே இல்லாத மாதிரி இருக்கும். நம்மளோட இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு நம்ம ப்ரக்கோலி. அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்குது இதில். ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ப்ரக்கோலி எடுத்து சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் யாராருக்கு இருக்கோ இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஃபைபர் தான் இதில். ஸோ வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஹார்ட்டை. ஸோ ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விட்டமின் கேசி, கால்சியம் இருக்குது. லோ கேலரி இருக்குது. இதில் வந்து லோ கேலரி, ஹை ஃபைபர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரக்கோலி எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 ஆரோக்கியம் நிறைய இருக்குது ப்ரக்கோலியில். ஸோ வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஆச்சும் நீங்கள் ப்ரக்கோலி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்கிற தண்ணியில் வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி இது கூட வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டும் மஞ்சப்பொடியும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஞ்சர் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் கடுகு இது மாதிரி எதுவும் சேர்க்கலைன்னா கார்லிக் மட்டும் ஜிஞ்சர் கிடையாது, கார்லிக் மட்டும் சேர்த்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி எடுத்து போடணும். ப்ரக்கோலி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பாயில் பண்ணதுனால ரொம்ப பாயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நமக்கு. ஸோ வந்து கொஞ்சம் போல் நமக்கு வந்து ஆவிலே வெந்திருக்கு இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் வெந்தால் போதும் நமக்கு. இது கூட கொஞ்சம் சால்ட்டு, இது கூட கொஞ்சம் டர்மரிக் பவுடர், இது கூட கொஞ்சம் பெப்பர், இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர். இதை மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். 2 வயசு குழந்தைங்க, 3 வயசு குழந்தைங்க, 1 வயசு குழந்தைங்க, இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குட் ஃபார் ஹெல்த். ஸோ வந்து நீங்கள் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்ருங்க. இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா. கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர், இது 3 தான் நான் சேர்க்குறேன். செம்மையாக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. வீக்லி 2 டைம் சாப்பிடுங்க. 100 வருஷம் வாழணும் அப்படின்னாலும் 80 வருஷம் வரைக்கும் கூட நம்ம வாழலாம். இந்த மாதிரி ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி போயிட்டு சாப்பிடாம இந்த மாதிரியா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி இப்படின்னு காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இருக்கிற காசில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. குட் ஃபார் ஹெல்த் இதெல்லாம் நமக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம் நம்ம. இந்த மாதிரி ப்ரக்கோலி வீட்டில் இருக்கிறத சமைச்சி சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஆரோக்கியம் நிறைய கிடைக்கும். ஸோ வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் சாப்பிடுங்க, வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது ப்ரக்கோலி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.